வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A கணிதத்தில் 25க்கு 25 எடுப்பது எப்படி அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதற்கு முக்கியமாக 5 வழிமுறைகள் நான் சொல்ல போகிறேன். இந்த 5 வழிமுறைகளை கரெக்டாக கடைபிடிச்சிங்கன்னா நிச்சயமாக ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி பகுதியில் 20லிருந்து 25 கேள்விகள் வரை சரியாக விடையளிக்க முடியும். வாங்க அந்த 5 வழிமுறைகளை சொல்கிறேன். முதல் வழிமுறை ஃபர்ஸ்ட் பாயிண்ட், 6 முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான கணித பாட புத்தகங்களில் டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் கவர் ஆகிற பாடங்களை மட்டும் படிங்க. அது உங்களுக்கு கடினமாக தெரிஞ்ச நம்ம சேனலில் கணிதத்திற்கான வீடியோக்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இரண்டாவது வழிமுறை செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, முக்கியமான கணித வாய்ப்பாடுகளை அதாவது ஃபார்முலாக்களை எழுதி வைத்து மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது பள்ளி பாடப்புத்தகங்களில் இருந்தோ அல்லது நம்ம யூடியூப் சேனல் வீடியோக்களில் இருந்தோ கணித வாய்ப்பாடுகளை எழுதி வைத்து மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். தேர்டு பாயிண்ட் என்னென்னா, டிஎன்பிஎஸ்சி அசல் வினாத்தாள்களில் இருக்கிற கணக்குகளை தினமும் பயிற்சி செய்து பாருங்கள். வெற்றிக்கான 4வது வழிமுறை என்னென்னு பார்த்தோம்னா, தினமும் பயிற்சி பயிற்சி பயிற்சி. அதாவது தினமும் கணக்குகளை எழுதி பார்க்கணும். தினமும் எழுதி பார்த்தா தான் நம்ம தேர்வில் சரியாக எழுத முடியும். அப்படி தினமும் பயிற்சி பண்ணலைன்னா தேர்வு வரையில் தேர்வு நாள் அன்று ஒரு சில கணக்குகள் நமக்கு புரியாமல் போக வாய்ப்பு இருக்குது. அதனால் தினமும் கணக்குகளை எழுதி பார்க்குறது ரொம்பவும் நல்லது. 5th பாயிண்ட் என்னென்னா, தேர்வு நாள் அன்று தேர்வில் கவனமாக கேள்விகளை படித்து விடையளிக்கணும். அதாவது நம்மளை குழப்பருக்குன்னு அவங்க ஒரு வார்த்தையில் கேள்விக்கான ட்விஸ்ட்டை வச்சுருப்பாங்க. அதனால் கேள்வியை படிக்கும்போது நம்ம கவனமாக படித்து விடையளிக்கணும். நண்பர்களே, இந்த 5 வழிமுறைகளை ஃபாலோ பண்ணால் உங்களால் உறுதியாக 25க்கு 25 கேள்விகள் சரியாக விடையளிக்க முடியும். அல்லது 20லிருந்து 25 கேள்விகள் வரை சரியாக விடையளிக்க முடியும். நண்பர்களே, தேர்வில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுத்தமிழும் கணித பகுதியும் தாங்க. அதனால் ஜென்ரல் ஸ்டடீஸ் அதாவது பொது அறிவு பகுதியை விட இந்த 2 பகுதியிலையும் அதாவது பொதுத்தமிழ் மற்றும் இந்த கணித பகுதியிலையும் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நண்பரேன். இந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணி பாருங்கள். வெற்றி உங்களுடையது. நன்றி.